சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 9942 1166. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பிகன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள், அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதை சொல்கிறேன். சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான்க, ஒரு ஜட்ஜு, நீதியை நிலநாட்டக்கூடியவர், தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர், ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு தெளிவா எம்பெருமான் அருள்ல பார்க்கலாம். மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். குருனா தட்சிணமூர்த்தி, குருனா பிரகஸ்பதி, குருனா முருகர். நீங்க வழிபடக்கூடிய தன்மை முருகனைத்தான் வழிபடணும். ஜென்மத்தில் சனி பகவான் மீன ராசிக்கு, உங்கள் ராசியில் தான் இப்போ சனி பகவான் பேச்சியாக இருக்கார். நீங்கள் தாங்க உச்ச நலம் அடையக்கூடிய தன்மை இந்த வருஷம் உண்டு. 2025க்கு முன்னர் 2.5 வருஷம் பல வாதம் விவாதங்கள் வம்பு தும்பு வழக்குகளை விரயத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்கும். கடன் வாங்குவீங்க, கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பல கஷ்டங்கள் நடந்திருக்கும், பல அவமானங்கள் அவப்பேர் பட்டிருப்பீங்க. இந்த ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. குரு, சனி பகவான், புதன் பகவான். அப்போ நிறைய டாக்டர்ஸ் இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க, நிறைய அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் எல்லாம் இந்த மீன ராசியில் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் 2025க்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடனை உடனே வாங்கியாது படிப்புக்காக செலவு பண்ணியிருந்தா கூட அதை கெட்டுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும். கடனை உடனே வாங்கி வீடு வாசல் கெட்டிருந்தா கூட அதை கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மையில் காசை ஃபைனான்ஸ் போட்டிருந்தா கூட அந்த காசு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இதோடைய விரக்தி ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்காதான்னு தெய்வத்தை தேடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை 2025 மீன ராசிகளுக்கு நிறையாவே இருக்கும். ஆனால் இனிமே உங்களுக்கு யோகம்தான். ஏன் யோகம்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் வர்றாரு. அதாவது சனி தசை குரு புத்தியில் தான் புதையலையே கிடைக்கும். அப்போ சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு புதையல் கிடைக்குன்னு ஒரு ஆசை வார்த்தை சொல்லலாம். ஆனால் அது புதையல் கிடைக்காது. ஏதாவது ஒரு லோன் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா அடிக்கலாம், இல்லை யாராவது எவராது உங்களுக்கு காசு பணம் கொடுத்து உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கேது மகாதசை முடிகிற வரைக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் அப்படி தெளிவான அமைப்பில் போனீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்க. கேது தசை முடிகிறதுக்கு முன்னாலேயே ஆடம்பரங்கள் நிறையா பண்ணி பல விலை உயர்ந்த வண்டிங்க நிலம் சொத்து பத்துகள் இருந்தால் அது நஷ்டமாகக்கூடிய நேரமும் இந்த 2025க்கு முன்னதான். ஆக மொத்தம் பொதுவாகவே இந்த மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் வீட்டில் மீனராசி பெயர்ச்சி சனி பகவான் பெயர்ச்சி ஆயிருக்கிறனால இந்த வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு யோகம். மீனராசிக்காரங்க உயர்ந்த வீடு கட்டக்கூடிய ஒரு நேரம் வருது, மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணம் வருது, பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது. இனிமே தாங்க மீனராசிக்காரங்களுக்கு யோகம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம சனி பயங்கட்டு. ஜென்ம சனி யார் வீட்டில் இருக்காரு? குருவுடைய வீட்டில் இருக்காரு. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க, தெரியும்ல. இனிமே தான் டாக்டருக்கு நல்ல உயர்ந்த அமைப்பு. லா படிக்கிறவங்க, LLB படிக்கிறவங்களுக்கு நிறையா கிளைண்டு, இன்னும் சொல்லப்போனால் கலைத்துறையில் பிரகாசிக்கணும் ஆசைகள் வரக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் இதில் ஒரு புள்ளி இருக்குது.
மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்திருக்கிறனால கல்யாணம் ஆனவங்க ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. காலதாமதமாக திருமணமே நடக்காத ஆண்கள் பெண்களுக்கு திருமண யோகம் இந்த வருஷம் உண்டு. படித்த பிள்ளைங்க படித்த பண்புள்ள ஒரு வேலைக்கு போகக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு. பல வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய தெம்பு இந்த மீனராசிக்கு இனிமே நல்லா இருக்கு. இன்னொன்று சொல்லட்டா, அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசைகள் உடையவங்க இந்த மீனராசிக்காரங்க. ஏதாவது ஒரு பதவி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. உயர்ந்த பதவியே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல கோடி எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பிரகாசமான ஒரு வருஷம்னா இந்த 2025 தான். காற்றுள்ள போதே தூத்திக்கொள், இதான் நேரம். இதான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு நேரம், காசு பணம் ரெட்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு நேரம். பல அரசியல் தலைவர்களும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான்னா கோடீஸ்வரன், சனி பகவான்னா ஒரு பெரிய பெரிய அட்வொகேட்ஸு, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சனி பகவான் உச்சநிலை ஆனவனை தான் சனி பகவானுடைய தன்மை அமைப்பாக கிடைக்கும். அதனால் இந்த வருஷம் மீன ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். தான் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணுன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டணும், உங்கள் முன்னோரை வழிபாடு பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு மீன ராசிக்காரங்கள் நஷ்டமே ஆனாலும் சரி, உங்கள் தாயி தகப்பன் எதையாவது விற்றாது உன் நஷ்டத்தை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நஷ்டமானதுக்கு டபுள் பங்காக நீங்கள் சம்பாதிப்பீங்க. மீனராசி உள்ள ஆண்கள் பெண்கள் நஷ்டகதி ஆனாலும் இனிமே யோகந்தான். எத்தனை லட்சம் எத்தனை கோடி விரயம் பண்ணியிருந்தாலும் இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தாங்க யோகம். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, இந்த மீன ராசிக்காரங்க தான் உச்சநிலை அடைவீங்க. ஆனால் ஒரு புள்ளி மறுபடியும் சொல்கிறேன், ஆளாகப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, நீதிமான் சொல்லக்கூடிய நிலநாட்டக்கூடிய ஜட்ஜு உங்கள் வீட்டில் இருக்காரு. மீன ராசிக்காரங்க டபுள் டாக்குமெண்ட் போட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை ஒரு இடத்த காலி கிரவுண்டில் பிளாட்டு கட்டி அந்த ஃப்ளாட்டு உடைய தன்மையை அதாவது செங்கல் மணல் ஜல்லிய தன்மையை கம்மியாக போட்டு பிளாட்டு விழுந்துருமே, அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை அடுத்தவன் மனைவியை அடுத்தவன் சொத்து மேலே அபகரித்து தான் வாழ்க்கையை கொண்டு போகலான்னு நினச்சாலோ மாட்டிக்குவீங்க. கலப்பட உணவு தயாரிச்சிருந்தாலும் மாட்டிக்குவீங்க. காவல்துறைக்கு நீங்கள் சீர்கேடாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த வருஷம் இருக்குது. யாராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசை வரக்கூடாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்படி ஆசைகள் வந்துச்சுன்னா நீ தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி தான் கணவன் மனைவி கூட சந்தோஷமாக வாழ்ந்து பட்ட துன்பத்துக்கு உண்டான பிராயத்திட்டம் தேட பல ஆன்மீக கோயில்களுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி ஏதாவது ஒரு சித்தரை தேடி தான் இங்கே போகணும். மீன ராசிக்கார ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சூனியம் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகுறதுக்கு அக்கம் பக்கம் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. இறைவனை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானை பிடிச்சி வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா வரக்கூடிய நன்மை உண்டு. 100க்கு 85-90% மீன ராசி உச்சநல அடைய போகுது. உங்கள் கஷ்டம் எல்லாமே விலக போகுது. சனி பகவானை பரிபூர்ணமாக வேண்டுங்க. வடபழனி ஆண்டவன் கோயிலுக்கு ஒரு நாள் உங்கள் கால் தடம் படட்டும். இந்த 2025க்கு மேலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. இருந்திருந்தாலும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். 12 ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த 2.5 வருஷம் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, இல்லை இந்த 2025 to 26 பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை கேளுங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் ஒன்று வாங்குங்க. பஞ்சம் தீர்க்கக்கூடிய பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு வடபழனி முருகன் கோவிலுக்கு அந்த பஞ்சாங்கத்தை கைக்குள்ளே அடைக்கிட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு 3 சுற்று 5 சுற்று சுற்றுங்க. பஞ்சாங்கத்தை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாருங்கள், தொட்டு கண்ணில் ஊற்றுங்க.
பஞ்சாங்கத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஒரே ஒரு மஞ்சளை தண்ணியில் குழப்பி பஞ்சாங்கத்து மேலே வச்சு, இந்த வருஷம் எனக்கு விரயம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் முருகான்னு சொல்லி டெய்லியும் கண்ணில் ஊற்றுங்க. உங்களுக்கு விரயமே ஆகாது. இது ஒரு சூட்சமமான பரிகாரம். எல்லாரும் செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.